உங்க தொகுதியோட வேட்பாளர் அவர் மேல கிரிமினல் கேசஸ் இருக்கா, அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ, அவருடைய கடன் எவ்வளோ, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோ முழுசா பாருங்க. இது ஒரு விரல் புரட்சி. ஒரு விரல் புரட்சியே. எலெக்ஷன்ல ஓட்டு போடணுன்றதுக்காக நிறைய யங்ஸ்டர்ஸ், நிறைய பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னுடைய வேட்பாளரை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா எங்க போய் பாக்குறதுன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் சந்தேகத்தோட இருப்பாங்க. உங்களுடைய சந்தேகம் தீர்க்கப்படும். பிளே ஸ்டோர்ல போயிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆப் டவுன்லோட் பண்ணதும் லாகின் பண்ணி உள்ள போயிடுங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் கான்டாக்ட் ஆஃப் எலெக்ஷன் சொல்லி பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நோ யுவர் கேண்டிடேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உள்ள போனதுமே கீழே நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். அதுல எந்த அசம்பிளி, அதாவது அசம்பிளி எலெக்ஷன் ஜெனரல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் எந்த வருஷம், அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட், அதுக்கப்புறம் எந்த தொகுதி, இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல நாமினேஷன் செய்யப்பட்ட ஒவ்வொரு வேட்பாளரோட பெயரும் வரும். அதுல அவங்களுடைய ப்ரொஃபைல் லிங்க் கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா அஃபிடவிட் இருக்கும். அந்த அஃபிடவிட்டை கிளிக் பண்ணீங்கன்னா அவங்க பதிவு செஞ்சிருக்கிற எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட பதிவு செஞ்சிருக்கிற சொத்து விவரங்கள், கடன் விவரங்கள் எல்லாமே வந்துடும். பிளஸ் அதில் அவங்களுடைய கேஸ், ஏதாவது கிரிமினல் கேசஸ் இருந்தால் அந்த டீட்டெயில்ஸும் வந்துடும். இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வேட்பாளரை, தொகுதி எம்எல்ஏவை தேர்ந்தெடுங்க. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களுக்கு வெரண்டா ஐஏஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தவறாம உங்க வேட்பாளரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. Veranda IAS, where your dream becomes reality.